ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேக்ஸ் மார்க் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் நம்மளோட நம்பருக்கு தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அட்மிஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பயாலஜி எக்ஸாமுக்காக நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மேக்ஸ் எக்ஸாமில் நமக்கு வந்து பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பப்ளிக் எக்ஸாமும் அதே மாதிரி தான் இருக்கும், மற்ற சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடைசியாக நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம். இதுதான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம என்ன பார்த்தா பார்க்க போகிறோம். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லபடியாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து டியூஸ்டே தான் எக்ஸாம் எழுத போகிறோம். நமக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல டைம் இருக்குது. சரியா? சில பேர் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, இருந்தாலும் நிறைய பேர் நம்மள்கிட்ட சேட் பண்ணுற பசங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நாங்கள் பயாலஜி தான் சார் படிச்சுருக்கோன்னு சொல்கிறீங்க. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தா பயோ பாட்னி நம்ம பார்க்குறோம். சரியா? இதோட ஒன் வேர்ட்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா பயாலஜி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாவே நீட் எக்ஸாம் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா ஞாபகத்துக்கு வரும். சரியா? அப்போ நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை வந்து அடுத்து நம்ம கியூட் எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இது எல்லாத்துலேருந்துமே நமக்கு வந்து பயாலஜி, பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக, இதுலேருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதுவும் முக்கியமாக சூஸ் த பெஸ்ட்லாம் நமக்கு என்னாச்சு பார்த்தா ஆன்சர்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் நமக்கு 12th பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒன் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? அதனால் ஒன் வேர்ட்ஸை நல்லபடியாக நீங்கள் வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நீட் எக்ஸாமுக்கும் சரி கியூட் எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? அதனால் இந்த ஒன் வேர்ட்ஸுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கூட என்ன பார்த்தா சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சரியா? அதாவது போலக்கிட் பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் தவறுதலாக பொருள்படும், அதாவது பொருள் உணர்த்தாத சடுதி மாற்றத்துக்கு இடையான வேறுபாடு என்ன, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழுதிருங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தியரி பேப்பர் எழுதும்போது மார்க் குறைக்கிறது வந்து ரொம்ப அதாவது அதிலெல்லாம் மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் உயிரி வழி திருத்தம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பயோமெடிசன். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன, இது எந்த தாவர வகைகளில் காணப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உயிரி மருந்து, தாவர மருந்து ரெண்டையும் வேறுபடுத்துங்க. திரும்ப சொல்கிறேன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் வந்து எழுதுங்க. 2 மார்க்னா 2 மார்க் அப்படியே கிடைக்கும். 1 மார்க்கு கூட, அதாவது 0.5 கூட உங்களுக்கு குறைக்கிறதுக்கு தோணாது அவங்களுக்கு, அப்போ தான். சரியா? அதுக்கப்புறம் கலப்பின வீரியம் குறிப்பு வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்கில் தான் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. அதாவது 19th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. சஜஸ்ட் எ சொல்யூஷன் டு வாட்டர் கிரைசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இஸ் அட்வான்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக, இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் BBR322 என்னும் வார்த்தையிலிருந்து நீர் அறிந்து கொள்வது என்ன, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகைகளை குறிப்பிடுக. 19th கொஸ்டின் தான் கம்பல்சரி கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அதை பாருங்கள். பொதுவான மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்துக்கு எதிராகவே உள்ளது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டலத்துக்கு பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 19th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸு. 5 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் நம்ம எழுத போகிறோம் பயோ பாட்னிக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஜுவாலஜி நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ பயோ பாட்னியில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக, அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு சேர்க்க. அதுக்கப்புறம் ஓங்கு மறைதலை அதாவது எடுத்துக்காட்டுடன் விளக்குவோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகளை குறிப்பிடுக. 2வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி ஜென்ரலைஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதில் நீங்கள் எழுதலாம். சரியா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் மார்க் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு மார்க் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. ஜென்ரலைஸ் கொஸ்டின், அதாவது உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டில் உள்ள காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம்
இப்போ பயோ ஜுவாலஜி நம்ம பார்க்கலாம். ஒன் வேர்ட்ஸ் வந்து பாருங்கள். அதாவது பயாலஜி பேப்பர் வந்து நமக்கு வந்து 6 பேர் நம்மளோட பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ 6 பேர் எப்படி வேல்யூவேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பயோ பாட்னியை நம்ம பேப்பர் 3 பேர் செக் பண்ணுவாங்க, பயோ ஜுவாலஜிக்கு 3 பேர் நம்ம பேப்பர் என்ன பார்த்தா செக் பண்ணுவாங்க. சரியா? அப்போ நம்மளோட பயாலஜி பேப்பரை 6 பேர் கையில் போயிட்டு தான் நமக்கு ஃபைனல் மார்க்கே கிடைக்கும். அப்போ இத்தனை பேர்த்த நம்ம என்ன பார்த்தா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம பேப்பர் வந்து இருக்கணும். அதனால் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பயாலஜியோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஐடியாஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறோம். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்கள். இந்த ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த ஒன் வேர்ட்ஸுக்கு பயோ ஜுவாலஜியும் சரி பயோ பாட்னியும் எவ்வளோ மார்க் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, விலங்குலேருந்து இரு எடுத்துக்காட்டுகள் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. பால்வினை நோய்கள் எவ்வாறு அதாவது பரவுகின்றன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி நம்ம கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முதன்மை இதழை மற்றும் பின்தங்கும் இலை முதன்மை இலை மற்றும் பின்தங்கும் இலை வேறுபடுத்துக. சரியா? அதை பார்த்துங்க தெளிவா. அதுக்கப்புறம் மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் என்பவை யாவை, எடுத்துக்காட்டுகள் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழியும் நிலை சிற்றினங்கள் என்றால் என்ன, மிகை உணவூட்டம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேபி நமக்கு வந்து இப்போ எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்கில் 19 கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். குவி பரிமாணம் மற்றும் விரி பரிமாண நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் நினச்சி பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமப்புற பகுதிகளில் உயிரிய வாயு உற்பத்தி நிலையங்களின் பயன்களை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஜென்ரலைஸ் கொஸ்டின் மாதிரி இருக்குது, அதை தெளிவாக பார்த்துங்க. அதாவது செந்தரவு புத்தகம் என்றால் என்ன, சிவப்பு பட்டியல் தயாரிப்பதற்கான நோக்கங்கள் ஏதேனும் 2 எழுதுக. ரெட் டேட்டா புக். சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இன செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. 19வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் இந்த மாதிரி டயக்ராமுக்கு எப்படி நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் சூப்பராக நம்ம சொல்லியிருக்கிறோம். குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ். மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகளை விளக்குக. சரியா? அதுக்கப்புறம் அதாவது இம்யூனோகுளோபுலின் அமைப்பினை தகுந்த படத்துடன் விளக்கு. இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த டயக்ராமுக்கு எப்படி வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அந்த பார்ட்ஸை வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோ தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ஹார்டி-வீன்பெர்க் சமன்பாடு, அதாவது p² + 2pq + q² = 1 ஒரு இன கூட்டத்தில் மரபிய சமநிலை இருப்பது எவ்வாறு விளக்குகிறது, மரபிய சமநிலையை பாதிக்கும் ஏதேனும் 4 காரணிகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிலவாழ் உயிரினங்களில் காணப்படும் தகவமைப்புகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துங்க. இது ரிப்பீட்டடாக நமக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.